நடிகை குஷ்பு திமுகவிலிருந்து திடீரென விலகியுள்ளார். இது தொடர்பாக தமது விலகல் கடிதத்தை திமுக தலைமையகத்திற்கு அவர் அனுப்பியுள்ளார். தமது அர்ப்பணிப்பும் உழைப்பும் திமுகவில் புறக்கணிக்கப்பட்டதாக தமது விலகலுக்கான காரணமாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்த குஷ்பு கட்சியின் அடுத்த தலைவர் யார் என்பது குறித்து தெரிவித்த கருத்தால் சர்ச்சைக்குள்ளானார். இதனைத் தொடர்ந்து திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் ஆதரவாளர்களால் திருச்சியில் அவர் தாக்கப்பட்டார். தொடர்ந்து கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என குஷ்புவிற்கு எதிர்ப்பு வலுத்து வந்தது. இருப்பினும் கட்சியின் தலைவர் கருணாநிதியின் ஆதரவால் கட்சியில் நீடித்து வந்தார். இந்நிலையில் அவர் தற்பொழுது திமுகவிலிருந்து விலகியுள்ளார். இது ஸ்டாலின் ஆதரவாளர்களுக்கிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே திமுகவிலிருந்து விலகிய குஷ்பு பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தமிழகத்தில் திங்கட்கிழமை தொடங்கியது. தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் காலை 11 மணிக்கு தொடங்கியது. இதனையடுத்து முதல் வேட்புமனுவை தேர்தல் மன்னன் என்று அழைக்கப்படும் பத்மராஜன் தாக்கல் செய்தார். இதனை அடுத்து அதிமுக சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நவநீத கிருஷ்ணன் மனு தாக்கல் செய்துள்ளார். தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜமாலுதீனிடம் தனது வேட்பு மனுவை நவநீத கிருஷ்ணன் அளித்துள்ளார். மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. அத்துடன் வேட்புமனு மீதான பரிசீலனை 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்போ அல்லது உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்போ காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற டி.எம். செல்வ கணபதி தனது இழப்புக்கு உள்ளானதால் அவரது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி காலியானது. இதனைத் தொடர்ந்து இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. காதலித்து ஏமாற்றியதாக துர்கேஸ்வரி அளித்த புகாரை அடுத்து திருச்சி மாநகராட்சி துணை மேயர் ஆசிக் மீரா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். திருச்சியை சேர்ந்த துர்கேஸ்வரி என்ற பெண் அதிமுகவை சேர்ந்த திருச்சி மாநகராட்சி துணை மேயர் ஆஷிக் மீரா தன்னை காதலித்ததாகவும் அவர் மூலம் தனக்கு ஒரு குழந்தை இருப்பதாகவும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பொன்மலை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் மீது காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் ஆஷிக் மீரா தனது துணை மேயர் பதவியை இன்று திடீரென ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி மேயர் ஜெயாவிடம் அவர் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் திருச்சி அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜினாமா செய்துள்ள ஆஷிக் மீரா தமிழக அமைச்சராக இருந்து கார் விபத்தில் உயிரிழந்த மரியம் பிச்சையின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் மற்றும் முற்றுகை போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள புதுக்கரைப்புதூரில் கடந்த 6 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என புகார் தெரிவிக்கும் பொதுமக்கள் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் கோபி அந்தியூர் சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். டேங்க் தான் கட்டி வச்சிருக்காங்க. டேங்க் எந்த டேங்க்லயும் தண்ணி இல்லைங்க. 3 வாரத்தாச்சு தண்ணி வந்து லைட்டும் எரியறதுல கேட்டா நாளைக்கு வர இன்னைக்கு வரேன்னு சொல்றாங்க. வர்றதே இல்லைங்க. தண்ணி எல்லாம் நாங்கள துணிமணிக்கா தோட்டம் கட்ட முடியல. எனக்கு மறியல் பண்றோம் சார். தண்ணியே வர்றது இல்லைங்க. கேட்டா நாளைக்கு வர இன்னைக்கு வரீங்க. எங்க தண்ணியே இல்லைங்க. அடுத்த காலையில சுத்தமாக தண்ணியே இல்லை. இதேபோன்று கரூர் மாவட்டம் ராயனூர் பகுதியில் 40 மற்றும் 41வது வார்டு பகுதியில் 30 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததால் கரூர் திண்டுக்கல் சாலையில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக 41வது வார்டு தேமுதிக கவுன்சிலர் மோகன்ராஜ் கலந்து கொண்டார். இதனிடையே குளித்தலை தாலுகா மருதூரில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததால் மாவட்ட ஆட்சியரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர்.
இதேபோல் வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. உடனடியாக தங்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்றும் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் சொத்து தகராறில் மாமனார் குடும்பத்தை கொலை செய்ய ஏற்பாடு செய்த மருமகன் மற்றும் கூலிப்படையை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை ஈச்சனாரி பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பதிவு எண் இல்லாமல் சென்ற காரை மறித்து சோதனையிட்டனர். அப்பொழுது காருக்குள் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் இருந்த 4 பேரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவர்கள் போத்தனூர் குறிச்சி பகுதியை சேர்ந்த மாணிக்கம் என்பவரை கொலை செய்ய வந்தவர்கள் என்பதும், இதற்கு மாணிக்கத்தின் மருமகன் விக்னேஸ்வரன் தான் ஏற்பாட்டாளர் என்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். ஈச்சனாரி அருகே நம்பர் பிளேட் இல்லாமல் ஒரு ஃபியட் பண்டோ கார் நின்று கொண்டிருந்ததை பார்த்து அதை சந்தேகப்பட்டு அதில் இருந்த 4 பேரை விசாரித்ததில் அவர்கள் அந்த பகுதியில் ஒரு குடும்பத்தை ஒரு ஆதாயத்திற்காக கொலை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் என்றும் கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து 2 வீச்சருவால், 2 கிளவுஸ் மற்றும் அந்த வீட்டை போவதற்கான ஒரு ஸ்கெட்ச் ஆகியவற்றை கைப்பற்றி இந்த யாரை கொலை செய்வதற்காக வந்தார்களோ திரு மாணிக்கம் என்பவருடைய குடும்பத்தை அவருடைய மருமகனே இவர்களை ஏற்பாடு செய்து கொலை செய்வதற்காக அனுப்பியிருக்கிறார் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தை அடுத்த கொல்லிமலை சோளக்காடு பகுதியில் வெங்கடாச்சலம் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையில் வெடிப்பொருட்கள் விற்கப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் உரிய அனுமதியின்றி விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஜெலட்டின் குச்சிகள், டெட்டனேட்டர்கள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு வெங்கடாச்சலம் கைது செய்யப்பட்டார். இதேபோல் தேவனூர் நாடு பகுதியில் உரிய அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஸ்ரீரங்கன் என்பவரை வாழவந்தி நாடு காவல்துறையினர் கைது செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி.